பெபிள்ஸ் தமிழ். பூஜை பூஜை ஆயுத பூஜை, பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம், வண்ண வண்ண ஆடைகள் போட்டு கொண்டாடுவோம். பூஜை பூஜை ஆயுத பூஜை, பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம், வண்ண வண்ண ஆடைகள் போட்டு கொண்டாடுவோம். எல்லாருமே ஒன்னா கூடுவோம், அழைக்கு பொருளுக்கு பூஜை செய்வோம். எல்லாருமே ஒன்னா கூடுவோம், அழைக்கு பொருளுக்கு பூஜை செய்வோம். சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம், வண்ண வண்ண ஆடைகள் போட்டு கொண்டாடுவோம். தமிழ்நாடு கொண்டாடும் தோரண கட்டு, வாழத்தாரையத்து மாமாட்டல கட்டு, பாட புத்தகத்தை எடுத்து நீ பூஜை தானே நடத்து, சரஸ்வதியின் அருளால் உன் புகழை நிறுத்து. மனசில இப்போ நிறைஞ்சு கிடக்குது, மகிழ்ச்சியிலே காதல் ஆட துடிக்குது, இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். செய்யும் தொழிலுக்கு இப்ப பூஜை நடக்குது, செய்யும் தொழிலுக்கு இப்ப பூஜை நடக்குது. சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம், வண்ண வண்ண ஆடைகள் போட்டு கொண்டாடுவோம். பூஜை பூஜை ஆயுத பூஜை, பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம், வண்ண வண்ண ஆடைகள் போட்டு கொண்டாடுவோம். எல்லாருமே ஒன்னா கூடுவோம், அழைக்கு பொருளுக்கு பூஜை செய்வோம். எல்லாருமே ஒன்னா கூடுவோம், அழைக்கும் பொருளுக்கு பூஜை செய்வோம்.
நவராத்திரிக்கு வைக்கும் கொலுப்படிகளின் தத்துவங்கள். நவராத்திரி என்றாலே சிறார்களுக்கும் பெண்களுக்கும் கொண்டாட்டம்தான். பல வீடுகளில் பாரம்பரியமாக கொலு வைத்து வழிபாடு நடத்தப்படுவது வழக்கத்தில் உள்ளது. கொலுப்படிகள் அவரவர் வசதிக்கு ஏற்ப 3, 5, 7, 9, 11 என ஒற்றை வரிசைப்படி வைக்கப்படுகிறது. ஆனால் 9 படிகள் கொண்ட கொலுப்படிகள் வைக்க வேண்டும். அதில் ஒரு தத்துவம் உள்ளது. மனிதன் எந்த வகையிலாவது தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து இறுதியில் இறைவனுடன் கலக்க வேண்டும். இதுவே மனித பிறப்பின் அடிப்படை தத்துவம். இதை விளக்கும் வகையிலேயே கொலு காட்சிகள் 9 படிகள் வைத்து அதில் பொம்மைகளை அடுக்கி வழிபாடு செய்வதுதான் வழக்கத்தில் இருந்தது. எந்தெந்த படியில் என்னென்ன பொம்மைகள் வைப்பது? முதலாவது படியில் ஓரறிவு உயிர் பொருட்களான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகள் வைக்கப்படுகிறது. இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள் இடம்பெறுகின்றன. மூன்றாவது படியில் 3 அறிவு உயிர்களான எறும்பு, ஊரும் உயிரின பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. நான்காவது படியில் 4 அறிவு உடைய நண்டு, வண்டு பொம்மைகள் அடுக்கப்படுகின்றன. ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள், பறவைகள் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. ஆறாவது படியில் 6 அறிவு படைத்த மனிதர்களின் பொம்மைகள் இடம்பெறுகின்றன. ஏழாவது படியில் மனிதனுக்கு மேற்பட்ட மகரிஷிகள், ஞானிகளின் பொம்மைகள் அடுக்கப்படுகின்றன. எட்டாவது படியில் தேவர்கள், நவகிரக அதிபதிகள், பஞ்சபூத தெய்வங்கள், அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியோர் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன. 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள், அவர் தம் தேவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி பொம்மைகள் ஆதிபராசக்தி நடுவில் இருப்பது போன்று வைக்கப்படுகின்றன. இந்த முறையில்தான் கொலு பொம்மைகள் பழங்காலத்தில் வைக்கப்பட்டு அதன் பெருமையை பறைசாற்றின. இதை மற்றவர்களுக்கும் உணர்த்தும் வகையில் மற்ற பெண்களை அந்த 9 நாட்களும் அழைத்து தாம்பூலம் கொடுக்கப்படும் வழக்கத்தில் உள்ளது. சிறார்களுக்கு கொலுப்படி தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அவர்களை தினமும் அழைத்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிக்கான கதையை கூறி இனிப்பு பலகாரங்கள் வழங்குவது நடைமுறையில் இருந்தது. நவதானியமும் மண்கலசமும். நவராத்திரி பண்டிகை முதலில் ராமபிரான் வாழ்ந்த காலத்தில் கொண்டாடியதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவி புராணத்தில் நவராத்திரி விழா பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. நவராத்திரிகள் பிரம்ம நவராத்திரி, கிருஷ்ண நவராத்திரி, ரிஷி நவராத்திரி, தேவ நவராத்திரி, பஞ்சகல்ப நவராத்திரி, பாக்கிய நவராத்திரி, போக நவராத்திரி, தாத்பரிய நவராத்திரி, சத்குரு நவராத்திரி, தேவதா நவராத்திரி என்று பல வகைகள் உள்ளன. அனைத்திலும் தேவியே இருக்கிறாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு வைக்கப்படுகிறது. சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் நவராத்திரி விழா ஒரு வீர விழாவாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் நவராத்திரி விழா நாயக்கர் காலம் முதல் மக்கள் கொண்டாடும் 9 நாள் திருவிழாவாக மாறியது. நவராத்திரி காலத்தில் தான் மக்களிடம் வரி வசூலிக்கும் நடைமுறையை விஜயநகர மன்னர்கள் கொண்டு வந்தார்கள். தென்னகத்தில் இருந்துதான் நவராத்திரிக்குரிய மகிஷாசுரமர்த்தினியின் கதை வங்க நாடு சென்றது. அக்பர் காலத்தில் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடத் துவங்கியது. குஜராத்தில் நவராத்திரி 9 நாட்களும் பெண்கள் கும்மியடித்து நடனமாடுவார்கள். இந்த நடனத்திற்கு கரவோ என்று பெயர். நவராத்திரி கடைசி நாளன்று துர்க்கை இமயமலைக்கு திரும்பிச் செல்வதாக ஐதீகம். வட மாநிலங்களில் துர்க்கை சிலைகளை கங்கையில் போட்டு விடுவார்கள். மராட்டியத்தில் நவராத்திரி முதல் நாளன்று நவதானியங்களை மண்கலசங்களில் வளர்ப்பர். விஜயதசமி அன்று அவற்றை ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆறுகளில் கரைத்து விடுவார்கள். நவராத்திரி 9 நாட்களும் அம்மனை வணங்கி அம்மனின் அருள் பெறுவோமாக. பெபிள்ஸ் தமிழ்.